நிறைய நல்ல லான்ச்சஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அது என்னன்றதை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நத்திங் பிராண்ட்லேருந்து புதுசாக வந்து 2 இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. நத்திங் இயர் ஓப்பன் அப்படின்ற லான்ச் ஈவெண்ட்டில் 2 இயர்பட்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங் இயர் அண்ட் அதுக்கப்புறம் நத்திங் இயர் ஏ. இதோட டீட்டெயில்ஸ் இப்போ லீக் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நத்திங் இயர்ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 11,999 ரூபாயும், நத்திங் இயர் ஏ அப்படியோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 7,999 ரூபான்ற மாதிரி 2 TWS லான்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா TDRA சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. அதனால கூடிய சீக்கிரத்தில் லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. அடுத்த பார்க்க போகிற நியூஸ் கேட்டிங்கன்னா, சாம்சங்கோட S24 FEயோட ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆகிருக்கு. அதை என்ன தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்க போது. இதில் வந்து பீக் பிரைட்னஸ் எவ்வளோ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 1900 நிட்ஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் எக்ஸினோ ப்ராசஸ் தான் கொடுத்தாங்க. எக்ஸினோ 2400 அந்த ப்ராசஸரோட அப்கிரேட் வெர்ஷனான எக்ஸினோ 2400E ப்ராசஸர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 MP அல்ட்ரா 15 MP வந்து வைட் ஆங்கிள் கேமரா, 8 MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3x ஆப்டிக்கல் ஜூம் போகலாம், 10 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4565 mAh கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4600 mAh சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து 78 hours வந்து மியூசிக் கேட்கலாம், அப் டு வந்து 29 hours வீடியோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் One UI 6.1.1 பேஸில் வரப்போது. ஆண்ட்ராய்டு 14 தான் வரப்போகுது. கலர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கிராஃபிட்டி, அதுக்கப்புறம் ப்ளூ, சில்வர், ஒயிட், கிரீன் அண்ட் எல்லோ கிட்டத்தட்ட ஒரு 5 வேரியண்ட்டில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து சார்ஜிங் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் 25 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்குற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் வந்து சைலண்ட்டாக வந்து அண்டர் 10,000 ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி விட்ருக்காங்க. அந்த ஃபோன் என்ன ஃபோன்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி A06ன்ற ஃபோன் தான். இது ஒரு 4G ஃபோன் தான். 6.7 இன்ச் கொண்ட HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G85ன்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 2L கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, அதுக்கப்புறம் 2 MP வந்து மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி A06 என்ன பிரைஸ் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 9,999 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஹையர் வேரியண்டான 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 11,500 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சாம்சங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் வந்து அண்டர் 10,000 3 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வாட்டர் ட்ராப் நாச்சு தான் கொடுத்துருக்காங்க. 3 கலர் வேரியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக், கோல்ட், அதுக்கப்புறம் ஒயிட். இந்த 3 கலர் வேரியண்ட்ல வருது. நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோட நெக்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் சீரியஸான X200 சீரிஸோட ஸ்பெக் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். விவோட X200 ப்ரோவோட ஸ்பெக் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன டிஸ்பிளே இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 1.5K 80 LTPO டிஸ்பிளே இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா IP68 அல்லது 69 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 50 MP மெயின் கேமரா இருக்க போகுது, 50 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 200 MP வந்து பெரிஸ்கோப் டெலபோட்டோ மேக்ரோ கேமரா இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 100x ஜூம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் 50 MP டெலஃபோட்டோவுக்குன்னு தனியாக ஒரு கேமரா கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் லீக் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 6000 mAh பேட்டரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து Xiaomi 15 Pro அண்ட் IQ 13ஓட கம்பீட் பண்ண போகுதுன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. கேட்டிங்கன்னா நத்திங் தரப்புல இருந்து 2 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. 2 ஃபோன் அதோட லீக்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. அதை வந்து அவங்க சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நத்திங் வந்து 2 ஃபோனுக்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து IMEI டேட்டாபேஸ்லேருந்து லீக் ஆகிருக்கு. இப்போ வந்து அதில் வந்து என்னென்ன ஃபோன் கேட்டிங்கன்னா நத்திங் வந்து இந்த 2 மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட மாடல் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா A059, அதுக்கப்புறம் A059P அப்படின்ற லெட்டரில் முடியுது. இந்த வெர்ஷன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் வெர்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது வந்து நத்திங் 2A ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா A142ன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இது அதோட அப்கிரேட் வெர்ஷனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது.
அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ ஃபைண்ட் N5யோட ஸ்பெக் டீடைல்ஸ் அண்ட் லான்ச்சிங் டைம் இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓப்போ ஃபைண்ட் N5யோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 4ஓட ப்ராசஸரோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மெயின் டிஸ்பிளே, அதாவது ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்பிளே இருக்கும். இது ஃபோல்டபிள் ஃபோன்றதுனால ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேக்கு வந்து 2K ரெசல்யூஷனில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைமரி சென்சார் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 50 MP சோனி மெயின் சென்சாராக இருக்க போகுது. அதுக்கப்புறம் இதில் வந்து 64 MP டெலஃபோட்டோ இருக்க போகுது, 48 MP அல்ட்ரா வைட் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட லான்ச் டீட்டெயில்ஸ் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது 2025 ஸ்டார்டிங்கில் இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து கேமராலாம் வேற லெவலாக இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு காம்பேக்டான ஃபோல்டு டிவைஸாக இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Huawei XT அப்படின்ற ஃபோனோட டிசைன் லீக் ஆயிடுச்சு, ஃபுல் ஸ்பெக் லீக் ஆயிடுச்சு. அதை என்ன தெரிஞ்சுக்கலாம், Huawei அப்படின்ற ஃபோன் வந்து XT, இது ஒரு ட்ரிபிள் ஃபோல்டு அப்படின்ற ஒரு ஃபோனு. இது வந்து இதில் 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் இருக்க போது. இது வந்து 3ஆம் மடக்கிற ஃபோனு. இது வந்து சைனாவில் வந்து 16,888 சைனா ப்ரைஸுக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்திய ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது 1,99,300 அரௌண்ட் 2 லட்ச ரூபா கிட்ட வரப்போகுது இந்த ஃபோனு. இந்த ஃபோனோட டிசைன்ஸ் தான் இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து 3ஆம் மடக்கிற ஃபோனு, 10 இன்ச் கொண்ட ஸ்க்ரீனு. இது வந்து கிரைன் 9 அப்படின்ற சீரியஸோட சிப்செட்டில் வரப்போகுது. இது வந்து பல ஏஏபி கேப்பபிலிட்டியோட இந்த ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் 2 லட்ச ரூபாய்க்கு யார் வாங்குவான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் கேட்டிங்கன்னா ரியல்மி தரப்புலேருந்து அண்டர் 20Kல ஒரு ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ஃபோன் என்னென்ன எக்ஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோனோட லான்ச் டேட் என்னன்ற கூட தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி தரப்புலேருந்து P2 Pro 5G அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹைலைட் பண்ணுற ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் இவங்க ஹைலைட் பண்ணுறது கேட்டிங்கன்னா 80 watts கொண்ட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இவங்க கொடுக்குறாங்க. செக்மெண்ட்லேயே இதுதான் ஃபாஸ்ட் இவங்க இந்த அண்டர் 20Kல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி P2 Pro 5Gல வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கர்வ்டு AMOLED டிஸ்பிளேவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, P2 Pro 5Gயை பொறுத்த வரைக்கும் 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜும், 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜும், 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜும், 12 GB RAM 512 GB ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. இதில் வந்து 2 கலர் வேரியன்ட் வரப்போது, ஒன்று கிரீன் அண்ட் ஈகிள் கிரே அப்படின்ற மாதிரி 2 கலர் வேரியன்ட் வரப்போது. இது அண்டர் 20Kல வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதோட லான்ச் டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி மதியம் 12 மணிலேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து இவங்க வந்து டிசைனுக்காக நிறைய வந்து வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஃபோனோட அண்டர் 20K வந்து வரப்போது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி நியூஸில் உங்களுக்கு எந்த ஃபோனோட டீட்டெயில், வேறு எந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் டீட்டெயில் வேணுன்றதையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.